அவருடைய தன்மை மகிமையை குறித்து சொல்லப்பட்ட இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 9:6 மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து அதனுடைய தொடர்ச்சி செய்தி இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். எடுத்துக்கொண்டு 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். என்ன தேவன்க அவரு? வல்லமையுள்ள தேவன். சபையை உச்சரிக்கலாமா? என்ன தேவன் அவரு? வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வல்லமை உள்ள தேவன். சொல்லுவோமா? நம்ம இயேசு வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்க. நம் இயேசு வல்லமை உள்ள தேவன். நம் ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். இதெல்லாம் நம்ம மனசுல பதியணும். நான் ஏன் அப்படியே தனித்தனியா உங்களுக்கு சப்ஜெக்டா எடுக்கிறேன்? அப்படியே ஏன் இதை வேர் பிரித்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்? இது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற வசனம். ஆமா ஆமா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆமா ஏசாயா புஸ்தகத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு முடிச்சுக்கலாம்ல. அப்படி கிடையாது. நுணுக்கமா வேதத்தை தியானம் பண்ணாதான் அதுல இருக்கிற சார அம்சம் நமக்குள்ள வரும். அதுல இருக்கிற பலன் நம்ம என்ன செய்யும்? வந்து அடையும். ஆலோசனை கர்த்தரை குறித்து தியானிச்சோம். இப்ப ஆலோசனை தாங்க ஆண்டவரேன்னு விரும்புகிறவங்க, கேட்கிறவங்க, ஜெபத்துல நிக்கிறவங்களுக்கு நல் ஆலோசனைகளை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். நிறைய விதத்துல நம்ம என்ன செய்தோம்? வாசித்து தெரிந்து கொண்டோம். அதே போல அதுக்கு முதல்ல என்ன நம்ம பார்த்தோம்? அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயத்தை குறித்து எதிர்பார்ப்போடு இருக்கிற எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு அதிசயம் செய்யணும், அவர் அதிசயத்தை நான் காணணும். அதிசயரை கூப்பிட்டு பழகுங்க. உம்முடைய நாமம் அதிசயமானவர் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தேவன் என்னுடைய எதிர்கால திட்டங்களை அதிசய வண்ணமாய் நடத்தும். என்னுடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்யும். என்னுடைய வழிகளிலே நான் உம்முடைய அற்புத அடையாளங்களை காணட்டும். உங்க சமூகம் எனக்கு முன் செல்வதற்கு அடையாளமா இதெல்லாம் நான் கண்டு உம்மை துதிக்கட்டும். கூப்பிட்டு பாருங்க, சொல்லி பாருங்க, பேசி பழகுங்க. இதெல்லாம் பேசணும். சும்மா வாயை மூடிக்கிட்டே இருந்துட்டு நம்ம பிரச்சனைகளையே சும்மா போய் ஊர் முழுக்கும் சொல்லிக்கிட்டு ஒரு மாற்றமும் வராது. ஒரு மாற்றமும் வராது. எப்ப கடவுளை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அவருடைய நாமத்திற்குள் இருக்கிறவைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அவருடைய வல்லமையை பெற ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அந்த நாமத்தின் உள்ள இருக்கிற விஷயம், அந்த அவருடைய மகிமை, அவருடைய வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு குருடர்களை பார்வையடைய செய்தார். அப்ப ஜெபத்துல சொல்லணும், அந்த வல்லமை. கண் பார்வை கோளாறு பிரச்சனை இருக்குதா? சொல்லி பழகணும். அந்த வல்லமை அன்றைக்கு சுகமாக்குன அந்த வல்லமை இன்றைக்கு என்னை சுகமாக்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாருக்காவது ஜெபம் பண்றீங்களா? சொல்லணும், அன்றைக்கு வெளிப்பட்ட அந்த வல்லமை இந்த சகோதரருடைய கண்களிலே இருக்கிற பலவீனம் நீங்கும்படி ஜெபம் செய்கிறேன். உங்க ஜெபம் முடிஞ்சிரும், உங்க வேலை முடிஞ்சு நீங்க ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அற்புதம் செய்கிறவர், சத்தமா சொல்லுங்க அவர் பேரை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அற்புதம் யாருங்க செய்வாரு? இயேசுவால செய்ய முடியும். வல்லமை உள்ள தேவன் அவர். அப்ப இன்றைக்கு வல்லமை உள்ள தேவனை குறித்து சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? 1 நாளாகமம், பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். 1 நாளாகமம் 16-11 எடுத்து வாசிக்கும் போது இந்த வல்லமைகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானம் பண்ணுவோம். 1 நாளாகமம் 16-11 பழைய ஏற்பாட்டிலே. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை உச்சரிக்கலாமா? கர்த்தரையும் பாருங்க, கர்த்தரையும் அடுத்தது கூட என்ன செய்யணுமா? அவர் வல்லமையையும்
அப்படின்னா அதை விரும்புங்கள், அதை தேடுங்கள், அப்பதான் வல்லமை வெளிப்படுன்னு பைபிள் சொல்லுது. தேடுவதோடு மாத்திரமல்ல, அங்க என்ன செய்யணுமா? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமையை பார்க்கணும்னா நம்ம போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அவருடைய மகிமைகளை நம்ம பார்க்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. இன்னைக்கு சில கிறிஸ்தவருடைய தேடல் பார்த்தீங்கன்னா, சமூகத்தை தேடுகிற அனுபவம் இல்ல, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்ல, கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் இல்ல. 7 நாள் எதையாவது ஒரு பொழப்பு பொழைச்சிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த தேவ ஆலயத்துல போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துட்டா நினைக்கிறாங்க அற்புதம் நடக்கும்னு சொல்லி. ஏமாற்றம் தான் மிஞ்சும், உங்களுக்கு ஏமாந்து போவீர்கள். நித்தமும் அவர் சமூகத்தை நாடுகிற தேடுகிறவர்களுக்கு அவருடைய வல்லமை வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும். அவரு எப்படி இருக்கிறார்? நமக்கு முதல்ல அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, மூணாவது எப்படிங்க? வல்லமையின் தேவன். இயேசுவை குழந்தை இயேசுவாக வைத்து விட்டால் சகோதர சகோதரியே, அவர் குழந்தையாக தான் உன் இல்லத்தில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை வெறும் குழந்தையாக பார்க்க விரும்புகிறாயா, அல்லது அவர் வல்லமையிலும் மாட்சிமையிலும் மகத்துவத்திலும் நிறைந்தவராயிருக்கிறதை நீ பார்க்க விரும்புகிறாயா? அதனாலதான் சும்மா ஆண்டவரை போட்டு குழந்தை ஆக்கிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு குழந்தை இல்லையா, குழந்தை பருவம், அது ஒரு காலம். மனிதர்கள் வளர்ந்து அவர்கள் தன் காலத்திலே கனி கொடுக்கிற மரத்தை போல வளர்ந்து நிற்கிறது போல கர்த்தர் தாம் என்ன செய்தாரு? ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறந்தார். அதே நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையிலே அவர் தயவு பெற்றவராக வளர்ந்தார். வளர்ந்தவர் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். என்ன செய்தார் அவரு? அந்த 3.5 ஆண்டு காலத்திலே தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் குழந்தை பருவத்திலேயே இருந்திருப்பார்னா அவரால் அற்புதம் செய்திருக்க முடியாது, அதிசயம் செய்திருக்க முடியாது, மகிமைகளை பார்த்திருக்க ஜனங்களால் முடியாமல் போயிருக்கும். அதனாலதான் உச்சரிக்கிறோம், இதெல்லாம் தவறான உபதேசங்கள், தவறான ஆலோசனைகள். இயேசு குழந்தை அல்ல, இயேசு அவர் பலம் கொண்டு எழுந்து தேவ குமாரனாக செயல்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சரியான பருவம். தேவ குமாரன், நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ குமாரன் அவர். தேவ குமாரனை நாடுகிறவர்களுக்கு இயேசுவின் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது 6 வயசு பிள்ளை அப்படின்னா 6 வயசு பிள்ளைக்குள்ள ஆகாரம் தான் என்ன செய்ய முடியும்? அது உட்கொள்ள முடியும். இப்ப 3 வயசு குழந்தைன்னு சொன்னா ஒரு லெக் பீஸை தூக்கி அப்படி கையில கொடுத்துருவீங்களோ? சிக்கன் வீட்டில் செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அதுவும் உணவு தான் கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோமோ? இல்ல. இப்ப நல்லா அடித்து புசித்து சாப்பிடக்கூடிய வயசு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் போயிட்டு அம்மா செரலாக் கலக்கி இந்தாடா மகனே அப்படின்னு கொடுக்குமோ? எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? 30 வயசுல ஒரு ஆண் மகன் அல்லது ஒரு பெண் மகள் செய்ய வேண்டிய திடகாத்திரமான வேலைகளை செய்யணும்னா புஷ்டியான ஆகாரம் என்ன செய்யணும்? கொடுத்து வளர்க்கணும். அவங்க அதை உட்கொள்ளணும். அதுபோலதான் ஆண்டவர் குழந்தை பருவத்துல அவர் என்ன செய்யணுமோ அதை செய்தாரு. வாலிப பருவத்துல என்ன செய்யணுமோ அவர் அதை செய்தாரு. அதே நேரத்தில் நடுத்தர வயது வந்த போது இயேசு என்ன செய்தாரு? பலன் கொண்டு எழும்பினார். அல்லேலூயா. அவரை பிதா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து பிதா அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுவோமா?
அவர் எப்படி சுற்றி திரிந்தாராம்? நன்மை செய்கிறவராக. எப்ப? சரியா ஊழியத்தை தொடங்குகிற வயதுல, 30வது வயதுல வல்லமை உள்ள தேவகுமாரனாக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியும் போதுதான் போகிற வழியிலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடினது, விலகினது, அநேகர் விடுதலையானார்கள். முதல்ல இயேசுவ வல்லமை உள்ள தேவனாக அவரை பார்க்க பழக வேண்டும். அல்லேலூயா. இப்ப சொல்லுவோமா, நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ள தேவன். அவர் குழந்தை இயேசு அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம் உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தின் நுணுக்கம். வேதத்துக்குள்ள அடியெடுத்து வச்சாதான் புலப்படும். இதை போதிக்கிற இடங்கள்ல போய் அமர்ந்தாதான் சொல்லி கொடுக்கப்படும். இதெல்லாம் தெரியாம இயேசுவ குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு குழந்தையாவே வச்சிருப்பீங்கன்னா அவர் குழந்தை பருவம் தான். அவரால் உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனாக, சர்வ வல்லவராக. பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கினது, பொல்லாத ஆவிகள் அவரை கண்டு விலகி ஓடியது. தேவகுமாரனே இயேசுவே, எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று யார் வாய் திறந்தது? பிசாசுகள் வாய் திறந்தது. தெரிந்து கொள்ளணும். அப்ப ஆண்டவராக இயேசு வல்லமை உள்ள தேவனாக எந்த ஆலயத்திலே இருக்கிறாரோ அந்த ஆலயத்திலே பிசாசுகள் நடுங்கும், பில்லி சூனிய மாந்திரிகங்கள் இல்பொருளாய் போகும், வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இத சொல்றதுக்கு என்ன பயம்? போய் தேடி போகிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, மாந்திரிகங்களை, பில்லி சூனியங்களை. நன்மை நடக்கணுமா? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ வேதத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர்கள் மந்திரக்காரனையும் தந்தரக்காரனையும் நம்பி போய் சீரழிகிறார்கள். அவன் போகும்போது இவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு ஆவிய கட்டவிழ்த்துட்டு பல ஆவியை இவங்களுக்குள்ள ஏவி விட்டுருவான். இந்த விஷயம் தெரியாது. இந்த மடச்சாம்பிராணிகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. போய் வாங்கிட்டு வந்து வியாதி, கொடுமை, பிரச்சனை, தற்கொலை. பிசாசை குறித்து இயேசு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வருகிறார். நன்மை எல்லாம் அவனுக்கு உலகத்தில் இருக்கிற பொருளை உங்களுக்கு கொடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? உங்களுக்குள் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா தேவை. எங்க? நரகத்திற்கு தேவை. அவன் அப்பதான் பிழைக்க முடியும். நம்மால போய் அங்க விழுந்தாதான் அவன் மேல வர முடியும். புரிஞ்சுக்கணும். இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை மாத்திரம் பின்பற்றினா. ஆமென் சொல்லுங்களே. யாரை பின்பற்றணும்? பைபிள்ல இல்லாத பொல்லாததெல்லாம் பின்பற்றி, பைபிள்ல சொல்லாததெல்லாம் பின்பற்றி போவீங்கன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபம் என்பதை இயேசுவின் அன்பின் நாமத்தை கொண்டு அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆமென். இதை குறித்து சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 105 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 105 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை என்ன செய்யணுமா? 1 நாளாகமம் 16 11 அதனை சொல்லிச்சு. இப்ப சங்கீத புஸ்தகம் 105 4 என்ன சொல்லுது? நித்தமும் அவர் சமூகத்தை நாடுங்கள். சங்கீதம் 150 2 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 150 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை என்ன செய்யணுமா? அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளை நீங்க பார்க்க விரும்பினா, தேவ பிள்ளைகளாகிய நீங்க உங்க வாழ்க்கையில ஒன்று நடக்கணும், உங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், உங்க எதிர்காலத்துல இந்த திட்டம் நிறைவேறணும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் தப்பு கிடையாது. எதிர்பார்க்க கடவுளிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்தா நலமா இருக்கும், இது இப்படி செய்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. அது உங்க விருப்பம் அது. ஆனா அதை செய்வதற்கு நீங்க ஒண்ணு செய்யணும்.
முதல் வசனத்துல பார்த்தோம், இரண்டாவது வசனத்துல பார்த்தோம், நித்தமும் அவர் சமூகத்தை நாடுங்கள். இப்ப சங்கீதம் 152 என்ன சொல்லுது? அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவர் என்ன செய்யணும்? அதனாலதான் துதிக்கிற நேரத்துல வந்துருங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. எப்படி துதி ஆராதிக்கிறேன்? நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போதே ஸ்தோத்திர பலிகளோடு ஆராதிக்கிறோம், துதி பலிகளோடு ஆராதிச்சு அப்படியே பாடல்கள் வழியா அவரை மகிமைப்படுத்தி ஜெபங்களோடு முடிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. செய்தி வேலையெல்லாம் விட்டுடுங்க. செய்தி வேலையெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை, சரிங்களா? அவர் பேசுற நேரம். ஆனா அவருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை தான் முதல் கட்டம். 9:30 ஒரு 10:30 வரைக்கும் நீங்க அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. அதுக்கு மேல அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் என்னை கொண்டு வேத வசனங்களை வச்சு பேசுறாரு. எந்த திருச்சபைக்கு போகிறவர்களா இருந்தாலும் சொல்றேன், இந்த துதி ஆராதனை ஆரம்பிக்கும் போதே நீங்க தேவ சமூகத்தை நாடுனா என்னால சொல்ல முடியும், அவருடைய வல்லமை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா வீடுகள்ல, நீங்க குடியிருக்கிற ஸ்தலங்கள்ல தேவனை தினமும் காலை மாலை அவரை நித்தமும் துதிக்க, அவரை தேட, அவர் சமூகத்திற்கு நாடுவீங்கன்னு சொன்னா அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுடுறது, செய்ய வேண்டிய எந்த கடமைகள்லாம் விட்டுவிட்டு இயேசு அற்புதம் செய்வார். உனக்கு நன்றாய் வைத்து முதுகிலே செய்வார், போடுவார். நல்லா அடங்குவியா? கீழ்ப்படிவியா? மாட்டியா? போராட்டம், பிரச்சனை, அலக்கழிக்கப்படுவோம். ஐயோ அம்மா கதறல். இல்லைன்னா அவர் சமூகம் உங்களுக்கு முன்னால போனா என்ன நடக்கும்? எல்லாமே டான் டான்னு நடக்கும். இல்லையா சொல்லுங்க. பணம் காசுக்கு அழுக விட மாட்டார் ஆண்டவர். எனக்கு தெரியும், நான் சாட்சியா சொல்றேன். அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால சவாலாவும் சொல்றேன், அவரை நித்தமும் தேடுகிறவங்களுக்கு கடனை தேட 4 பேருக்கு முன்னால நிக்க விட மாட்டாரு. ஆணித்தரமா சொல்லுவேங்க. நான் அவர்கிட்ட இருந்து நன்மை பெற்ற ஒரு ஊழியக்காரனா, இன்றைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதனா சொல்லுகிறேன், விட மாட்டார். நித்தமும் தேடுவீங்களா? வாரத்துல ஒரு நாள் தேடுவீங்களா? நிறைய பேர் ஃபேஷன், ஞாயிற்றுக்கிழமையான ஆலயம் ஃபேஷன், ஸ்டைலுக்காக சபைக்கு போறது, பேருக்காக சபைக்கு போறது. வல்லமையை பார்க்க மாட்டீங்க. சபைக்குள்ள இருக்கிறது போல இருக்கும், தேவனை தேடுகிறது போல இருக்கும், பார்வைக்கு இருக்கும். ஆனா கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட முடியாது. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? இயேசு அன்பானவர். வேதம் தான் இப்ப நான் சொன்னதையும் சொல்லுது. வேதம் தானே இந்த வசனங்களையும் சொல்லுது. நான் பொய் சொல்லலையே. ஆண்டவருடைய வல்லமைகள் வெளிப்படணும்னா அவரை நித்தம் என்ன செய்யணுமா? நம்ம துதிக்கிறவர்களா இருக்கணும், அவர் சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கணுமா? இயேசு பிறந்ததோடு மாத்திரமல்ல, இயேசு வளர்ந்ததோடு மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசு எந்த விதத்துல ஆலோசகரா உங்களுக்கு வெளிப்படணுமா? நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். ஒரு ஜெப வாழ்க்கை வீட்டுல இருக்கணும் உங்களுக்கு. ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அவரை நீங்க தேடுகிறதுக்கு அடையாளமா இருக்க முடியாது. சில சொல்லுவாங்க, நான் எங்க வேலைக்கு போறேன், வீட்டு வேலை பார்க்கிறேன், அதை செய்யறேன், இதை வேலையை பிடுங்கிட்டா நல்லா இருக்குமா? வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுவீங்களா? பேச்சு மூச்சே இருக்காது. அல்லேலூயா. கொடுத்தார் இல்ல, எவ்வளவு பெரியவர் அவர். கொடுத்தார் இல்ல, நன்மையை கொடுத்தார் இல்ல, மாதான வருமானம் வருது இல்ல, அதை வச்சு பிழைக்கிறோம் இல்ல, கொடுத்தவருக்கு எவ்வளவு கனமும் மகிமையும் செலுத்தி உண்மையா இருக்கணும். யோசித்து பார்க்கணும், மாத்தி யோசிக்கணும். இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டா அப்புறம் தேடுவீங்களோ? ஒண்ணுமே இல்லைன்னா ஏசப்பா வர்ற கோவத்துக்கு அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும் சத்தமா. ஏன் காற்றுள்ள போதே என்ன செய்யணுமா? ஏன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே கண்ணீர் விட்டு ஜெபித்து டிக்கெட் புக் பண்ணி வேற வேற ஊர்களுக்கு போய் தேடி ஒன்னும் பிரயோஜனம் இருக்கா? இருக்கிற இடத்துல இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த உபதேசம் உனக்கு. நீ இருக்கிற ஸ்தலத்திலே நின்று நன்மை பெறுவதற்கு உபதேசங்களை கர்த்தர் வேதத்திலே வைத்திருக்கிறார். அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தேவ மனிதரையும் இயேசுவை போல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையா பேசுறதெல்லாம் இருக்கலாம். நன்மையா கர்த்தர் பயன்படுத்துற பாத்திரங்கள் இருக்கிற பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கும் இயேசுவுக்கும் தான் டீல். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நஷ்டத்துல அந்த ஊழியக்கார வந்து பங்கு போட போறானா? இல்ல. இல்ல நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல போறேனா? இல்ல.
உங்க நஷ்டத்துல நீங்க தான் கதற போறீங்க, புலம்ப போறீங்க. நான் சொல்றேன், உங்க லாபத்தை யாரோடு? இயேசுவோடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை துதிக்க மனதாயிருந்தா, அவரை தேட மனதாயிருந்தா, அடுத்த கட்டம், அடுத்தடுத்த கதவு, அடுத்தடுத்த பாதை உங்களுக்காக வகுக்கப்பட்டு அது ஆயத்தமாக்கப்பட்டு காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வல்லமை உள்ள இயேசுவை தேடி பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18-20 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே என்கிற மனிதனுக்கு ஆலோசனையா சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும். அவர்கள் மோசே பார்த்து சொல்லுகிறாரு, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை, நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாருங்க? உங்களையும் என்னையும் சந்திப்பார். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க சந்திப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜெப வேளையில சந்திப்பார். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் அப்படிதானே சொல்லி அனுப்புறாரு. நீ மூப்பரை கூட்டிக்க, நீயும் போ. எப்படி போகணும்? பார்வோன் இடத்துல போயிட்டு நீ என்ன பண்ணணும்? எங்கள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நாங்க என்ன செய்தோம்? சந்தித்தோம். சாட்சி. மோசே பார்த்தார் இல்லையா? மோசே பார்த்ததுக்கு மோசே சாட்சி. மோசே அனுப்பினதுக்கு ஜனங்களும் சாட்சியா கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்ப பார்வோன் என்ன செய்யணும்? அத நம்பணும். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப நான் போயிட்டு ஊழியக்காரன் நானு அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப ஊழியக்காரன் நான் வந்து இப்ப போயிட்டு நம்ம தேச தலைவர்கிட்ட போயிட்டு, நம்ம பெரியவர்கிட்ட போயிட்டு, தாடி வச்சவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் விட்டுட்டு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா கொடி பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஒழுங்கா மனம் தெரிஞ்சு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, நான் இஸ்ரவேல் தேவனை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னா உடனே நம்பிடுவாரா அவரு? ஊர்ல இருக்கிற ரவுடியெல்லாம் கூட்டிட்டு வந்து இவனை அடித்து பிளந்து கூட்டு பொரியலாக்கி, இவன் என் கண்ணுக்கு முன்பதாக இராதபடி என்ன செய்யுங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுருவாரு. எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? அதே ஊழியக்காரன் போய் சொல்றேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின, நீ பொல்லாத காரியங்களை செய்து குடும்பம் குடும்பமா கொலை செய்து குடும்பம் குடும்பமா நீ அழித்து சபைகளை கொளுத்தி என்னென்னமோ செய்தியல்ல, கர்த்தருடைய கோபம் தேசத்துல வருது, மனம் திரும்புறியா? இல்ல 10 விதமான வாதைகள் வந்து உன் தேசத்தையும் தேசத்தாரையும் உன்னோடு சேர்ந்தவர்கள் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒன்னு சாம்பிள் காமித்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அல்லையே சொல்லுங்க, ஒரு அல்லையே சொல்லுங்க. பார்வோன் நடுங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று. வல்லமை வெளிப்படணும்னா, ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கேயும் பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. 3 நாள் பயணம் போய் அங்க என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? பலியிடணும். என்ன செய்யணும்? துதி பலி இடணும். கர்த்தருக்கு துதி பலி இட்டா இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இவங்க போகிறதற்கு வழி விடணும். இவன் தடையா இருக்கிறான். இப்ப தடையா இருக்கிற இடத்துல கர்த்தர் ஏதாவது செய்யணும். அப்ப ஜனங்கள் போய் பலியிடுவாங்க. துதி பலியிட்டா, நான் சொன்னல, கர்த்தரை நாடுங்கள், தேடுங்கள், துதியுங்கள். அப்ப துதியிட்டா, துதி பலியிட்டா அங்க கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதம் காத்து இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க.
நமக்கு கூட அப்படிதான் வைக்கப்பட்டிருக்குது. எல்லாமே கர்த்தர் நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். நமக்கு முன்பதாக நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நமக்கு முன்பதாக நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நாம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? இந்த எகிப்தியனை விட்டுட்டு சோம்பேறி, என்னங்க எகிப்தியனு சோம்பேறித்தனம். ரெண்டாவது என்னங்க? உலக ஆசாபாசம். மூணாவது என்னங்க? பிசாசின் தந்திர மந்திரம் கட்டி வச்சிருப்பான். ஜெபிக்க கூடாதபடி, உபவாசம் இருக்க கூடாதபடி, கர்த்தரை சேவிக்க கூடாதபடி, ஒரு மணி நேரம் 24 மணி நேரத்துல, எங்க 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் அவருக்கு கொடுக்க கூடாதபடி அடிமையாக்கி வச்சிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல இருந்து எதிர்நீச்சல் போட்டு வெளியே வரணும். எதிர்நீச்சல் போட்டு வெளியே வந்து கர்த்தரை சேவிக்க உங்களை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கானான் என்கிறோம் பாலும் தேடுகிற ஓடுகிற தேசத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. தொட்டது விளங்கும். ஆமென் சொல்லுங்க. மண்ணு பொன்னா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப தெரியுமா? அவருடைய வல்லமையினால அந்த வல்லமையை பெறுவதற்கு நாம பயணிக்கணும். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெப நிலைக்கு வந்தா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று யார் அறிவா? கர்த்தரை அறிகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சூப்பரா பிளான் பண்றாரு. நீங்க எல்லாம் போகணும்பா. நீங்க எல்லாம் போய் என்ன செய்யணும்? எகிப்து ராஜா கிட்ட பேசணும்பா. அப்ப எகிப்து ராஜா அவன் என் கை வல்லமையை காணலன்னா என்ன செய்ய மாட்டான்? உங்களை விட மாட்டான். உங்களெல்லாம் விடணும் அப்படின்னா இப்ப என் வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்ப இதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். நீ விடலன்னா 10 விதமான வாதைகளால நான் உன்னை வாதிப்பேன்னு சொல்லு அப்படின்னு போய் என்ன செய்வார்? ஆண்டவரு சொல்லும்படி அனுப்புவார். நல்லா கவனிக்கணும். கோல் வந்து சர்ப்பமா மாறுனுச்சு. மோசேதான் பார்த்தாரு, ஜனங்க பார்க்கல. கவனிங்க. இப்ப போயிட்டு அந்த கோலை எடுத்துட்டு போயிட்டு இவர் என்ன செய்யணும்? ராஜா அரண்மனையில பேசணும். அங்க ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்? அற்புதம் நடந்த அவங்க ஆண்டவர் செய்த அற்புதம் போலவே அங்க ஒரு அற்புதம் நடக்கும். கவனிக்கணும். இங்கதான் கிறிஸ்தவர்கள் தெளிவா இருக்கணும். இயேசு செய்கிற அற்புதங்களை போல இனி வருகிற நாட்கள்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடைய மனிதர்கள் எழும்பி அற்புதங்களை செய்வாங்க. நாடி போயிடாதீங்க. அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கண்டுபிடிச்சு சொல்ற ஊழியக்காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனுடைய அரண்மனையில மோசே கோலை தூக்கி போட்டதுமே என்னவா மாறியது? சர்ப்பமாய் மாறியது. பார்வோன் அரண்மனையில் இருக்க மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போட்டாங்க. என்னவா மாறிச்சு? கள்ள உபதேசங்களும் அப்படிதான் இருக்கும். பிரிண்ட் அடிச்சது போல ஒரு ஜெராக்ஸ் போல இருக்கும். சரிங்களா? போட்டோ காப்பி பண்ணது போலவே இருக்கும். ஆனா அங்க ஆண்டவர் இருக்க மாட்டாரு. இதை நான் சொல்றேன் சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு சொல்றேன். கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டுபிடிச்சு ஒரு நல்ல போதனைக்காரன், நல்ல பெயர் பெற்ற ஊழியர்கள் அல்லது என்னை போல கத்தி கத்தி பேசுற மனிதர்கள் சொன்னா தயவு செய்து கேட்டு மனம் திரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனை பிசாசு பயன்படுத்தினா. நிறைய பேர் ஆண்டவர் பயன்படுத்தினா. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த ஆளை முதல் தடவை வீடியோல பார்த்தபே சொன்னேன், இந்த ஆளுடைய ஆவி சரியில்லைன்னு சொன்னேன். ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொன்ன எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு அந்த அனலைஸ் பண்ணுகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். பேசுகிற விசுவாசிகளுக்குள் என்ன ஆவி செயல்படுது கண்டுபிடிச்சிருவேன். இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஊழியம் செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்குள் எந்த அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறார், செயல்படுகிறார், ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய பக்குவம் என்ன அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகப்படுத்துகிறார். நான் முதல் முறை பார்த்தபே சொன்னேன், அந்த ஆள் சரியில்லை, அந்த ஆளுடைய ஆவி சரியில்லை. வந்து ஸ்டேஜில் ஏறிட்டா என்ன பெருமை பார்த்துங்க. பெருமை யாருக்குரியது? சாத்தானுக்குரியது.
தாழ்மை அந்த ஆள்கிட்ட பார்க்க முடியாது. பந்தா பேச்சு, வாய்க்கு வந்தெல்லாம் வளர்றது, தீர்க்க தரிசனமா பேசுறது, ஆட்டம் பார்த்தீங்கன்னா குத்தாட்டம், டான்ஸ், ஸ்டேஜில் ஹீலிங் நடக்கும். கவனிக்கணும், இந்த மந்திரவாதிகள் வேலை அங்க நடக்கும். கவனிக்கணும், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போட்ட உடனே மோசேயுடைய கோல் சர்ப்பமா மாறிச்சு, அங்க மந்திரவாதிகளுடைய கோல் என்னவா மாறிச்சு. இதே தான் அந்த ஆள் செஞ்சான். நல்லா நடக்கும் ஹீலிங்க. உடனே மக்கள் ஊட்டு போவாங்க. ஆனா பகுத்தறிவு இல்லை. உண்மையான ஒரு தேவ மனிதனிடத்தில் ஆண்டவர் இருந்தா அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்வான்? பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் எப்படி நிற்பான்? பகுத்தறிவில்லை ஜனங்களுக்கு. ஊழியக்காரன் கொண்டு போய் காலில் விழுந்தாங்க, ஓடி ஓடி போவாங்க. அதனால எங்க வந்து மலேசியா கொடி கட்டி பறந்தார். இந்தியாவிலேயே வந்து நிறைய காரியங்களை அது நான் சொல்ல, பொல்லாத ஆவிகளுடைய அபிஷேகம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் புஷ்ஷுன்னு ஃபயர்னு ஒரு வழி ஆக்கிட்டு போயிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய மனுஷன் யாரு, தேவ மனுஷன் அற்றவன் யாரு, பகுத்தறிவு வேணும். கொடி கட்டி பறந்தாரு ஜெபராஜ், சான் சபராசு, இன்னைக்கு காணாமல் போய்விட்டார். தெரியுமா உங்களுக்கு? நான் கத்தி கத்தி எத்தனை முறை சொல்லி, எத்தனை வருஷமா நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜனங்களோடு. போகாதீங்க, கேட்காதீங்க. பொல்லாத ஆவி உடைய மனிதன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தாம் பக்கம் திருப்புறான். பேச்செல்லாம் சரியில்லை. இன்னைக்கு சபையை இழுத்து போடி எங்க ஆளை காணோம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அப்படியே டக்குன்னு முளைச்சு வரதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான். பார்வோனுடைய அரண்மனையில் இருக்க மந்திரவாதிகளுக்கும் தேவன் அனுப்பின மோசேக்கும் வித்தியாசம் அறியலன்னு சொன்னா நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ள போவது கஷ்டம். இது எங்க வந்து சொல்லணும்? நான் ஆயத்தம், எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். பொல்லாத மனிதனுடைய ஆவிகளுடைய மனிதர்களை எங்க அடையாளம் காட்டணும்? என்னால எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகத்தின்படி, தேவன் கொடுத்திருக்கிற வரத்தின்படி நாம் ரொம்ப தெளிவா பேச முடியும். இவர்கள் சரியில்லாதவர்கள் என்று, இவர்கள் தேவ மனிதர்கள் என்னால் பேச முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை வேர்பிரித்து அடிமைகளாய் போய்விடாதபடி, கட்டுக்கதைகளை நம்பியோ அல்லது கள்ள உபதேசங்களை நம்பியோ சீர்கட்டு பாதாளத்திலே விழுந்துடாதபடி காப்பாற்றுகிற வேலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவன் மந்திரவாதி தந்திரவாதி என்ன பண்ணாலும் சரி, ஆனா உண்மையான அற்புதத்தையும் உண்மையான அதிசயத்தையும் யாரு செய்ய முடியும்? இயேசுவால் செய்ய முடியும். அதை யாரு கொண்டு செய்வா? தேவ மனிதர்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் என்ன வாதிப்பாரா? எகிப்தை வாதிப்பேன். சரிங்களா? யார வாதிப்பாரு? எகிப்தியர்களை வாதிப்பார். 20 வரைக்கும் வாசிச்சாச்சா? கவனிங்க, உங்களுக்கு விரோதமா இது தேவ பிள்ளைகளுக்கு அதை பதிவு செய்யணும். இவங்க எவ்வளவு வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? 430 வருஷம். விடுதலை ஆகும் போது 430 வருஷம். 400 வருஷம் தான் ஆண்டவர் சொன்னாரு. வாக்கு பண்ணினா அவரு உண்மை உள்ள. இவன் சரியில்லைன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் இவன் ஏன் லேட்டு 30 வருஷம் தெரியுமா? இவனுக்கு வழிபாடு கண்ணுக்குட்டியா இருந்திருக்குது, உள்ள ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது பாட்டுக்கு சுத்தி திரிகிற கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு தெய்வம்னு இருந்திருக்கிறான். செஞ்சானாலே வனாந்தரத்துல நான் ரொம்ப நாளா குழப்பிக்கிட்டேன். ஆண்டவரே, நீங்க 400 வருஷம் தான் சொன்னீங்க, இவையே 430 வருஷம் கழிச்சு புறப்பட்டு போறான். ரொம்ப நாளா எனக்கு பதிலே இல்லை. ஆவியான ஒரு நாள் வெளிப்படுத்தினாரு. ஏன் தெரியுமா? இவனுடைய விடுதலை நாள் தடைப்பட்டு போனது. இவன் சைலண்டா ரகசியமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கண்ணுக்குட்டிய முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் கொஞ்சம் வாட்டி வதைத்தேன் என்பதை எனக்கு வேதத்தின் ஊடாகவும் தேவ ஆவியில வெளிப்பாடு கிடைச்சது. இவன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டான். வெளிப்படையா சொல்ல போனா கல்லையும் மண்ணையும் நம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆவியான தேவனுக்கு வணக்கத்தை செலுத்த வேண்டியவர்கள், பலி செலுத்த வேண்டியவர்கள், அவர்களுக்கு முன்பதாக உருவங்களை வழிபட்டு மந்திர தந்திரங்கள், ஏன்னா எகிப்தியா அதுல கிடக்குறான். அவன் கத்து கொடுக்கிறான், இதை கத்துக்க, இதுகிட்ட கேளு, இது செய்யும், இதை நம்பி நாடி போ, எல்லாமே வரும். இவன் அதுக்கு என்ன செய்ய அடிமையா போயிட்டான். 430 வருஷத்துல நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வேறு விதமான கலப்பட ஆராதனைக்குள் கடந்து சென்று விட்டார்கள்.
அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், 30 வருஷத்தை சரி கெட உனக்கு தான் 400 வருஷம் தான் நான் முன் குறிச்சேன், நீ ஒரு 30 வருஷம் சேர்த்தே வச்சுக்க. அங்க என்ன செய்யணும், செங்கல் அறுக்கணும். அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்துடும். 30 ஆண்டுல என்ன செய்ய முடியும், ஒரு ஜெனரேஷன் வந்துடும். 30 ஆண்டுல முன்பதாக பிறக்கிறவன் 30 ஆண்டு கழிச்சா அவன் ஒரு வாலிபன். கவனிக்கணும் விஷயத்தை. பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 10 கற்பனைகளே தெரியாத கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இன்னைக்கு பரிதாப நிலைமை. 10 கட்டளைகளை கை கொள்ளாத கிறிஸ்தவனுடைய நிலைமை பரிதாப நிலைமை. காசு பணம் வரும், இயேசு வரமாட்டாரு. இயேசு வரமாட்டாரு. நீ ஆசீர்வாதத்தில் இருக்கிறதுனால ஏதோ வீடு மாடா மாளிகை பணம் காசு அதுல இல்ல இயேசு. அவருக்கு முன்பதாக, மகிமை உள்ள தேவனுக்கு முன்பதாக ஓவியங்களோ சிற்பங்களோ வரைபடங்களோ இல்லாமல் ஆராதனை செலுத்தி, ஆராதனை வேந்தனுக்கு மகிமையை செலுத்தி பயந்து நடுங்கி அஞ்சு வாழுகிற அந்த அனுபவம் தான் பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்லும். இதுல வேணா உண்மை இருக்கிறதுனால வருமானம் வேணா குறைவா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சாத்தான் அள்ளி அள்ளி கொடுப்பான், வச்சுக்கன்னு. அவன் ஆராதனை செய்யும் போது அவனுக்கு நம்ம பணிந்து அவனுக்கு பயந்து நம்ம தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்போம். அவன் நீ ரசி உலகத்தை ருசியும்பான். இங்க உண்மையா நடக்கிறவர்களுக்கு வருமானம் வேணா குறைவா இருக்கலாம், சில நன்மைகள் தடைப்பட்டு அப்படி கிடைக்காம கொஞ்சம் சிரமத்தின் வழியாக கடப்பது போல இருக்கலாம். ஆனா இவர்கள் மரணத்திலே ராஜ்யத்தை சென்றடைவார்கள். இந்த கன்றுக்குட்டியை வணங்கினவர்களோ சிலை வழிபாடு செய்தவர்களோ கைவிடப்படுவார்கள் என்பதை வேதம் தெளிவுபட சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை ஒரு புறம் கள்ள ஆராதனை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பார்வோன் அரண்மனையில அங்க ஒரு கள்ள ஆராதனை, அவனும் மந்திரம் செய்து தந்திரம் செய்து சர்ப்பமா மாத்துறான். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் கள்ள உபதேசம், கள்ள ஆராதனை, கள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, தலை தூக்கி இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கனிகளால கண்டுபிடிக்க முடியும். அவர்களுடைய கனி, அவருடைய தன்மைகளை வைத்து கண்டுபிடிக்க முடியும். இவர் தேவருடைய மனிதன், இவர்கள் தேவனை அற்ற மனிதர்கள். பேசுறது இயேசுவை பத்தி போல இருக்கும், பேசுறது இயேசுவை குறித்து போல இருக்கும், உள்ள விஷயம் இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நாங்க அடையாளம் கண்டு, அதுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார் ஆட்களை, அடையாளம் வேறு பிரிச்சு காட்டுறதுக்கு. மோசையை வச்சிருந்தாருல அந்த காலத்துல. மோசையை வச்சு என்ன செஞ்சாரு, இவன் என்ன மேஜிக் காட்டுறான், நீ வா இவனை 10 விதமா போட்டு புரட்டி எடுக்கிறேன்ட்டார். அப்போ உங்களுக்கு தெரியும், கடைசியா வந்தது தலைச்சான்களை சங்கரிக்கிற வாதை. அப்படியே பாத்தீங்கன்னா முதல்ல ரத்தம் தண்ணீர் ரத்தமா மாறுது, தவளைகள் வருது, அப்புறம் என்ன வந்துச்சு, பேன்கள் வருது, வெட்டுக்கிளிகள் வருது. இப்படிப்பட்ட அபத்தங்கள் வந்து எகிப்தியரங்கள ஐயோ போதும் விட்டுடுங்க, இந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, போக விட்டுடுங்கன்னு பார்வோன் கதறுகிற ஒரு காலம் வந்தது. கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், உங்களை அடிமைப்படுத்தி உங்களை கொஞ்சம் நெருக்கி உங்களை பிழிகிறவங்களை குறிச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. 10 விதமான வாதைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் சகிப்புத்தன்மையோடு நம்மை ஒரு கண்ணத்தில் ஒருவன் அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பிக்கணும். ஆனா தேவனை உண்மையா ஆராதிக்கிறவன மேல கண்ணு வச்சாலும் சரி, நீ கைய வச்சாலும் சரி, அவனுக்கு தீங்கு செய்ய நீ உன் காலு விரைந்து ஓடினாலும் சரி, உனக்கு 10 விதமான வாதைகள் வைக்கப்பட்டிருக்கு. எச்சரிக்கையா இருக்கும். நம்ம தெரிந்து கொள்ளணும். உங்களை தொடும் போதே தெரிஞ்சுக்கணும், செத்தாவே. நியாய தீர்ப்பு செய்கிறவர் கையில செம்மையா பூசை இருக்குது. ஏன்? நீங்க தேவனுக்கு பயந்து நடப்பதன் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுவோமே. இஸ்ரவேலர்களை பிழின்னு பிழிஞ்சு ரத்தத்தை உறிஞ்சான், பிள்ளைகளை கொலை செய்தான், பெண்களை கடத்தினா, அடிமையாக்கினா, அரண்மனையில கழிவு வேலைகளை வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு, 430 வருஷ கணக்கையும் தீர்த்தாரு. அந்த கொஞ்ச காலத்துல அவங்க விடுதலையாகி போகிற அந்த ஷார்ட் பீரியட்ல 430 வருஷம் என் ஜனங்களை என்னென்ன செஞ்ச எல்லாத்தையும் பட்டியல் போட்டு மனசுல வச்சுக்கிட்டார். பட்டியலை வா ராசா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி எகிப்துல என்ன செஞ்சாரு, செம்மையா போட்டார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்திற்கு ரத்தம். அந்த காலத்துல எத்தனை இஸ்ரவேலர்களை கொன்னு குவிச்சிருப்பாங்க.
தலைச்சான்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சங்கரிச்சார். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, விடமாட்டாரு. அடிமையா இருக்கும்போது, கண்ணீர் வடிக்கும் போது, கவலைகள் இருக்கும்போது, சுமக்கும் போது, சரி சரி சரிதான். ஆனா உனக்காக தேவன் ஒரு நாள் வந்து தம்முடைய வல்லமையோடு பராக்கிரமசாலியாய் உனக்காக நீதி செய்யும்படி அவர் வந்து நிற்பானால் அவ்வளவுதான். எதிரி என்ன ஆனா எங்க இருக்கிறானே தெரியாது, தேடினாலும் கிடைக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து உபாகமம் 10:17 எடுத்து வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில் இருக்கிற மகிமைகளை முதல்ல வேதத்திலிருந்து தோண்டி எடுக்கணும். அதை எடுத்து நமக்கு என்னவாக்கிக்கணும்? சொந்தமாக்கிக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் என்ன இல்லைங்க? ஆமா, நீ கொடுக்கிற காணிக்க, நீ கொடுக்கிற மந்திர தந்திர காணிக்கைகளை வச்சு மந்திரவாதி வேணா பில்லி சூனியம் செய்யலாம், மந்திரவாதி வேணா உனக்கு தந்திரம் பண்ணி கொடுக்கலாம். தெரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் பரிதானம் வாங்குகிறவர், அப்படின்னா லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? சில கிறிஸ்தவர்கள் கூட தேவ ஆலயத்தில் கொடுக்கிற காணிக்க தசம பாகங்களை கொடுத்துறா சரி கட்டிடலாம். தப்பு. ஆண்டவர் லஞ்சம் வாங்குகிற தேவன் அல்ல. உங்களிடத்திலிருந்து, உங்க உழைப்பிலிருந்து ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கணும், இயேசுடைய ஊழியங்கள் நடக்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொடுத்துட்டு மறந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். நீங்க தேவனுக்கு கொடுக்கிறது 10ல் 1, ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது 10. திரும்ப அதுல இருந்து நீங்க எப்ப எத்தனை கொடுப்பீங்க? 1 கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்தது 9. அப்படித்தானே ஆசீர்வாதங்கள்? தேவன் கொடுக்கிற நன்மைகளை நம்ம எத்தனை கொடுப்போம்? 10ல் 1 கொடுப்போம். சரிங்களா? அதிகமா கொடுக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க, அதிகமா அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இந்த கொடுக்கிற விஷயத்துல மாத்திரம் கம்பல்சரியே கிடையாதுங்க. உற்சாகமா கொடுத்தா அங்க தேவன் எப்படி இருப்பாரா? பிரியமா இருப்பார். அப்ப தெரிந்து கொள்ளணும், நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி, வல்லமை உள்ள தேவன். அவரு பட்சபாதம் பார்க்கிறவர் இல்ல, அவர் பரிதானமும் என்ன செய்வதில்லை? வாங்குவதில்லை. நம்ம மக்கள் ஏதோ கொடுக்கறத வச்சு ஒரு மனுஷன் அவர் எதிர்த்து நிக்க மாட்டாரு. உங்களுக்கு விரோதியா நிக்கிறவன நீங்க அவனுக்கு என்ன செய்திடக்கூடாது? நீங்க விரோதியா இல்லாம நீங்க வேதத்தின்படி நடந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வாரு. கர்த்தர் உங்க எதிரிகளுக்கு முன்பதாக தன் வல்லமை வெளிப்படுத்துவாரு. அவங்கள நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தி சரியாக அவர் என்ன செய்வாரு? தன்னுடைய வேலையை அவர் செய்து முடிப்பார். யாருக்கு விரோதமா இருந்தவங்கள? உங்களுக்கு விரோதமா இருந்தவங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்லவர், அன்பானவர் அப்படிங்கிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை வாதிக்கிறவங்களை, தண்டிக்கிறவங்களை சும்மா அப்படியே கை கட்டிட்டு வேடிக்கையே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவர் எழும்பினாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர் சினம் கொண்டால் அவ்வளவுதான், எகிப்து முடிந்ததுன்னு அர்த்தம். பார்வோனுடைய எல்லைகள்ல சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு. கடைசியில பெத்தெடுத்த மூத்த மகன்மார்களை எல்லாம் குடும்பத்திலே ஒப்பு கொடுத்தாங்க, முடிஞ்சு. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற ஒரு சூழ்நிலை வந்தது. எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு எகிப்தியினாலும் வேதனை அடைந்து கண்ணீர் சிந்திருப்பாங்க. கண்ணீர் ஒரு புறம், ரத்தம் ஒரு புறம், வேர்வை, எவ்வளவு அகப்பட்டு எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என் ஜனங்களை அணி கட்டி வச்ச, என் ஜனங்களை அணி ஒடுக்குன, என் ஜனங்களுக்கு உண்டான நன்மையும் கிருபையும் என்கிட்ட இருக்குது, ஆனா நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி கர்த்தர் யுத்தத்தில் இறங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர்,
உங்களோடு போராடுகிறவர்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்க, போராட்டத்தை அவர் நடத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ச்சி பிடிக்காது, உங்களுக்கு ஒரு நன்மை வந்தா பிடிக்காது, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்ச முடியாது. நம்ம ஊரு தமிழர்கள் தாங்க கேவலமான வன்கண்ணு. அப்படியே அந்த பார்வையிலேயே சுட்டரிக்கிற மாதிரி. அடுத்த ஆளுக்கு ஒரு நன்மை கொடுத்தா உனக்கு என்ன புகைச்சல்? உனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உனக்கு தேவைன்னா நீ உழைக்கணும் இல்லையா? உடனே அந்த எரிச்சல்ல போய் மந்திரம் செய்யறது, தந்திரம் செய்யறது, குடும்பங்கள் அழிக்கிறது. நரகத்துல கொடிய வேதனை இவங்களுக்கெல்லாம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் கொடிய வேதனை நரகத்துல. நாம யாரையுமே என்ன செய்யக்கூடாது? வன்கண்ணோடு பாத்திரக்கூடாது, எரிச்சலோடு பாத்திரக்கூடாது. அவங்க ஆசீர்வாதத்தை விட நல்ல ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவ்வளவுதான். அந்த வல்லமையின் தேவனுடைய வல்லமைக்காக காத்திருந்தா அதை காட்டிலும் 4 மடங்கு 5 மடங்கு ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லையில பெருகும். அல்லையிலேயே சொல்லுங்க. யாராக இருந்தாலும் வளரும் போது நல்ல சந்தோஷப்பட்டு அவங்களை வாழ்த்து சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் அவங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. இதை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 17:36 வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 17:36 சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவங்கள கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வந்தாரா? முதல் வாசிங்க. மகா வல்லமையினாலும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவருங்க? எல்லாரும் உச்சரிக்கலாமா? மகா வல்லமை உள்ளவர். மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடிமைத்தனத்திலிருந்து, அதான் சொல்லணும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் இப்படிதான் விடுதலை ஆக்கி இருக்கிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? இப்படிதான் விடுதலை ஆக்கி வந்திருக்கிறார். கவனிக்கணும். இப்படி விடுதலை ஆக்கி வந்த ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின்படி எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய கிறிஸ்தவ சமுதாயம் இந்த வேதத்துல எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதோ அதை தேவ ஆலயங்கள் என்று நம்பி அந்த தேவ ஆலயங்களுக்குள்ள செய்யக்கூடாத ஆராதனைகளை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தல, கர்த்தரை என்ன செய்யறாங்க? இவங்க கோபப்படுத்துறாங்க. கோபப்படுத்துகிறவர்கள் ஆக்கினைக்கு தப்பார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளும் அவர் உட்பிரவேசியார்கள். மரணத்திலே அவர்கள் கைவிடப்படுவார்கள். அகால பாதாளத்திலே விழுவார்கள். அங்கேயும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர் பலத்த கரத்தினால விடுதலை ஆக்கினார். சிலரை செய்வன கட்டு, மாந்திரிக கட்டு, பிசாசு கட்டு விடுதலை ஆக்குறாருல. அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற தேவர்களை நம்பியோ ஓவியங்களை நம்பியோ போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. சிலைகளை நம்பி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. வாக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அவர் கொடுத்திருக்கிற கற்பனை, அவர் கொடுத்திருக்கிற கட்டளை, ஆண்டவருடைய வேதத்தை நான் சொல்லுவேன், அவர் வசனமாக வேதத்திலே வாழ்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எழுத்தின் ரூபத்திலே இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது போதாதா நமக்கு? ஏன் நாம உருவாக்கி நாம அதுக்கு கலர் அடிச்சு நம்ம போய் அதை வணங்கி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிற கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர்கள் அகால பாதாளத்திலே பங்கடைவார்கள் என்று. எந்த மனுஷனும் எந்த மனுஷி ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பவே முடியாது. கர்த்தரை கோபம் மூட்டி தேவனை விட்டு வழி விலகினால்
அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பயப்படணும்? ஏன்? அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க வல்லமை இல்லைன்னு வேற எங்கேயாவது போறீங்களோ, மந்திரங்களை நாடுகிறீங்களோ, கர்த்தருடைய கற்பனைகளை தேடி பாருங்க, அவருடைய வசனங்களை கூர்ந்து கவனித்து பாருங்க. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். மார்க் 5:30 வாசிக்கலாம். மார்க் எழுதின நூல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். தொட்டது யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அநேக ஆண்டு கால பிரச்சனை, அநேக ஆண்டு கால வேதனை. ஆனா தொடும்போது எப்படி தொட்டாங்க? விசுவாசத்தோடு தொட்டாங்க. அந்த அங்கிய தொட்டதுனால இயேசு வல்லமைக்கு மொத்த கான்ட்ராக்டர் யாருங்க? இயேசு. பிதாவாகிய தேவனுடைய மொத்த வல்லமை இப்ப யாருக்குள்ள இருக்குது? இயேசுக்குள்ள இருக்குது. இவன் தொட்டவன் எப்படி தொட்டான்? தொட்ட பெண் எப்படி தொட்டாள்? விசுவாசத்தோடு தொட்டால். என் தீமை, என்னை தொடர்கிற தீமை, இந்த கொடிய வாதை, எவ்வளவோ செலவு செஞ்சுட்டேன், ஆனா சுகமாகல. ஆனா இவரை பத்தி நான் கேள்விப்படுகிறேன். யாரை பத்தி? இயேசுவை பத்தி. இல்லைன்னா இயேசுக்கு பின்ன போறதுக்கு சான்ஸ் இல்லை. பிரபலமா பேசப்பட்டது அங்க. இயேசு இப்படி, இயேசு அப்படி, இயேசு இதை செய்தார், அதை செய்தாரு, இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, இயேசு பயங்கரமான காரியங்களை செய்து வருகிறார், இவர் பிதாவோட தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி அங்க பிரபலமாகிட்டு இருக்கும் போது அந்த செய்தி இந்த வியாதி கொண்ட பெண்ணுடைய செவிகள்ல விழுந்ததுமே விசுவாசம் துளிர்க்குது. விசுவாசத்தோடு இயேசுவுக்கு பின் போய், நல்லா கவனிக்கணும், சபை இயேசுவுக்கு எப்படி போகணுங்க? பின்னாக போகணும். எப்படி போகணும்? விசுவாசத்தோடு இயேசுவுக்கு, இயேசு நமக்கு முன்னாக போகணும். நல்லா கவனிக்கணும். இயேசுவை முன் வச்சிட்டு விசுவாசத்தோடு அவரை பின்தொடர்ந்தா இயேசுவுடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் இருந்து நம்ம அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள் எப்படி கடந்து போனதோ அதுபோல அவரை பின்தொடர்கிறவர்களுக்கு அந்த வல்லமை கடந்து செல்லும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் அங்கேயும் கொஞ்சம் தொடுவேன், நான் இங்கேயும் கொஞ்சம் தொடுவேன், இயேசுவையும் கொஞ்சம் தொடுவேன். அவருடைய வல்லமை என்ன செய்ய முடியாது? நீங்க பார்க்க முடியாது. நான் உலகத்திலையும் கொஞ்சம், நான் அப்படியும் இப்படியும் கொஞ்சம், ஆனா இயேசுகிட்டையும் கொஞ்சம், ஒன்னும் நடக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பின்தொடரணும்னு இந்த சகோதரி எவ்வளவு மைல் தூரம் நடந்து வந்தாங்கன்னு தெரியாது. வியாதியோட பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அந்த வியாதியோட நடக்கிறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உணர்ந்து நீங்க வார்த்தையை கவனிக்கணும். இப்ப பிரச்சனைக்கு தீர்வு இயேசுதான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இயேசுவை போய் கேட்டு பெற்றுக்கொள்றதெல்லாம் டைம் இல்லை. இப்ப அவங்களுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படியாவது இயேசுவை போய் என்ன செய்திடணும்? அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்படி தேடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, என்னால சொல்ல முடியும், இந்த ஊழியக்காரனுடைய ஊழிய பாதையில பலவிதமான வியாதிகள் சுகமாயிருக்கு. கேன்சர், அதுபோல உடைந்த எலும்புகள், முதுகு தண்டு எலும்பு, உடைந்த எலும்பு கர்த்தர் ஒன்று கூட செய்திருக்கிறார். அதுபோல முடவர்கள் நடந்திருக்கிறாங்க. கண் பார்வையற்றவர்கள் பார்வையாட, இலங்கை தேசத்திலெல்லாம் பார்வை இல்லாதவர்களை பார்வை, செவிடர்களை கேட்க செய்திருக்கிறாரு. நான் சாட்சியா சொல்றேன், இயேசுவை நீங்க பின் தொடர்வீங்கன்னு சொன்னா, இயேசு மேல முழு நம்பிக்கையோட இயேசுவை மாத்திரம் தெய்வமாக வைத்து பின்தொடர்ந்தா எந்தெந்த வியாதி, எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த கடன், எந்தெந்த விதத்துல நீங்க அகப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும். எத்தனை பேர் கரங்களை தட்டி இயேசுவை நல்லா மகிமைப்படுத்துங்க, நல்லா உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். லூக்கா 9:1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய
12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு என்னங்க, சத்தமா சொல்லுங்க, என்னங்க? ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஊழியக்காரங்களுக்கு வல்லமையை கொடுத்து தான் ஊழியத்தை கொடுப்பாரு. வல்லமை இல்லாம ஊழியக்காரன் செயல்படுறான்னா கேள்விக்குறின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வல்லமை இல்லாமல் ஊழியர்கள் மந்த நிலையிலே காணப்படுகிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் சொல்லுவேன், எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஒன்னு, அழைக்கப்படாம இவர்களாய் தெரிந்து கொள்வது ஊழியத்தை ஒன்னு. இரண்டாவது, அழைக்கப்பட்டும் சோம்பேறித்தனம், வல்லமைகள் வரங்களை கேட்டு பெற்றுக் கொள்வதில்லை, அதற்கு நேராய் நடப்பதில்லை. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஊழியர்கள் மேல போட்டி, பொறாம, வெண்கண், தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்றது மாத்திரம் இல்ல, உருப்படியா இவங்களும் ஊழியம் செய்யறதுல, ஊழியம் செய்யற ஆளை ஊழியம் செய்ய விடுகிறது இல்லை. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் பல சபைகள்ல போய் ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சபை ஊழியர்கள் தான் மனரம்யமா அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், பயன்படுத்தட்டும், உங்களை பிரதர் கர்த்தர் பயன்படுத்துறார் நல்லா அப்படின்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் சபைகள்ல நான் பார்த்திருக்கிறேன். அங்க பேய் ஆடிட்டா முடிஞ்சு போச்சு, வியாதிஸ்தர் சுகமாகனா முடிஞ்சு போச்சு, இவர் முகம் மாறிடும். காயின் முகம் மாறினது போல முகநாடி மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நிறைய ஊழியங்களை பார்த்துருக்குங்க. நான் போன ஊர்களில், நிறைய நாடுகளில் சில ஆளுக்கெல்லாம் பேய் ஏன் ஓடுது, பயங்கர கோபம் அவருக்கு. நாடா நம்ம ஜபிக்கும் போது ஒன்னும் ஆடல, இவன் வந்து ஜபிச்சதுமே இருக்கிறதெல்லாம் ஆடுது. ஒரு பாஸ்டர் அதனாலே என்னை வந்து இனிமே இவர் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மலேசியால, 1-2 இல்லை, அங்க நிறையா, எனக்கு டைரக்டா தெரிஞ்சது ஒண்ணு. நான் என்ன கையில வல்லமையா வச்சுட்டு போறேன், வல்லமையில் உள்ள தேவன் என்னோடு பயணிக்கிறார், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தலைவருக்கு என்ன தெரியுமா அழகு? என்னாலதான் முடியல, பயன்படுத்துறவங்களால இந்த ஆத்மா சுகமாகட்டும், விடுதலையாகட்டும் நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு பொறாமை முகத்தோடு முகநாடி மாறின காயினை போல இருக்கிறான் பாருங்க, அந்த சபை விட்டு ஓடியே போயிருக்கணும். இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்தை விட்டு ஓடிடுங்க. அந்த மனுஷனால உங்களுக்கு ஒண்ணு வந்து சேர போறதே இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, அவர் அழைத்தவர்களை அவர் என்ன செய்றாரு? வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் யார அனுப்பினாரு? சீஷர்கள்னா யாருங்க? வேலைக்காரங்க. வேலைக்காரன்னா ஸ்டைல என்ன சொல்றோம்? ஊழியக்காரன் என்று சொல்றோம். புரியுதுங்களா? அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். நிறைய பேர் வேலைக்காரனா ஏத்துக்க மாட்டாங்க, பெருமை. ஏன்னா அவர் 3 வருஷம் போய் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு வந்து PhD எல்லாம் வாங்கி போர்டு மாட்டி அவரு டாக்டர் ரெவரண்ட் வச்சுக்கிட்டு இருக்கனால இயேசுவுக்கு நான் வேலைக்காரன் சொல்லிக்க மாட்டாங்க. நான் டாக்டர் ஆக்கும், நான் ரெவரண்ட் ஆக்கும். அப்போஸ்தலருக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் பட்டம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியங்கிறது ஊழியக்காரங்க மொத்த அழைப்பே ஊழியம் தான், அவ்வளவுதான். இதுல என்ன போஸ்டிங் வேண்டி கிடக்குன்னு கேட்கிறேன். இதெல்லாம் விழுந்து போகிறதுக்கு அடையாளமா இருக்குது. ஆண்டவர் டாக்டர் ரெவர் நிறைய நம்ம சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு வயிறு வலி கூட சரியா போகாது, ஜெபம் பண்ணா ஒரு காய்ச்சல் சுகமாகாது. கொரோனாவின் காலத்திலே கொரோனாவின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் மேல இயேசு மேல இருக்கிற வைராக்கியத்தை கொண்டு கொரோனா மேல கைய வைத்து ஜெபம் பண்ணி சுகமாகு என்று கட்டளை கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நான் இல்ல, எனக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ள பெரியவர். ஹல்லேலூயா. அதனால கொரோனா என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஜெபிச்ச சாட்சியா சொல்றேன் இன்னைக்கு. அப்படி ஜெபித்தவங்க சுகமானாங்க. சிலர் கொரோனாவோடு வந்து ஜெபித்து சுகமானாங்க, விடுதலை ஆனாங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியா நிற்கிறேன். நான் ஒண்ணு இல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் அவரை குறித்து பெருமையாய் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு
வல்லமை உள்ள தேவனா இயேசுவை பார்க்கணும். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்பணும். வல்லமை உள்ள தேவனாக எப்படி பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவர் உங்களுக்குள்ள வாசம், அவர் உங்களுக்குள்ள தங்கணும்னு விரும்பணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, வேதத்தை வச்சுட்டு எழும்பி நிற்கலாமா? ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவை குழந்தையாக அல்ல, இயேசுவை நம்ம மௌனமா இருக்கிறவராக அல்ல. அவர் இறங்கி வந்தா வேலை முடிஞ்சது. அவர் இறங்கி வந்தா நம்முடைய வியாகுலங்கள் மாறிடும். அவருடைய வல்லமை வெளிப்பட்டா போதும், காரியம் மாறுதலாய் முடியும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்த்தரங்க எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது. வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க விரும்பணும். நீங்க விரும்பாம, நீங்க கேட்காம ஆண்டவர் உங்களுக்குள்ள வரவே மாட்டாரு. வெளிப்படையா சொல்றேன், இயேசுவை விரும்பி கூப்பிடல, அழைப்பு கொடுக்கலன்னா அவர் வரவே மாட்டாரு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.